அம்மா, இந்திரலோகத்தையே வென்ற இந்த இந்திரஜித்திரமா இவ்வாறு கூறுகின்றேன். எவன் ஒருவன் 14 வருடங்கள் ஒரு கணமேனும் உறங்காமல் விழித்திருக்கின்றானோ அவனாலன்றி மற்ற எவராலும் எனக்கு மரணம் நேரக்கூடாது என்ற அரிய வரத்தை பெற்றவன் நான். அதை மறந்து விட்டீர்களா? மறக்கவில்லை மகனே. நீ பெற்றிருக்கும் வரத்திற்கேற்ப உன் உயிரை குடிக்க அந்த லட்சுமணன் வந்திருக்கிறான். அயோத்தியிலிருந்து ராமனுடன் என்று புறப்பட்டானோ அன்றிலிருந்து இன்று வரை அவன் கண்ணுறங்கவில்லை. அம்மா, அயோத்தி அரசனால் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட 14 ஆண்டுகள் கெடு முடிவடைய இன்னும் 2 நாட்கள் உள்ளன. அதற்குள் அவனை நிரந்தரமாக உறங்கும்படி செய்து விடுகிறேன். அடுத்து அந்த ராமனை போரில் வென்று தந்தையிட்ட உத்தரவிற்கேற்ப அவர் முன் கொண்டு வந்து அடிபடைய செய்கிறேன். இது திண்ணம். சீதை, ராமர், லக்ஷ்மணர் இவர்களின் கதைகள் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் சீதையின் தங்கையுமான லக்ஷ்மணனின் மனைவியுமான ஊர்மிளா பற்றி எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? அவள் போர்க்களத்தில் நின்று போராடவில்லை, ஆனால் மனதில் அவள் போராடினாள். அவளின் தியாகம் உலகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டு. அப்படியே உலகம் மெச்சும் அளவுக்கு தியாகம் செய்தாள். வாங்க கதைக்குள்ள போகலாம். கோல்டன் காஃபர் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நாம இந்த சேனல்ல ராமாயண காவியத்தில் உள்ள கிளைக்கதையை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போறது ஜனகரின் மகளுமான சீதையின் தங்கையுமான லக்ஷ்மணனின் மனைவியுமான ஊர்மிளாவின் கதை. மிதிலாபுரியை ஆண்ட ஜனகருக்கும் சுரேனாவுக்கும் பிறந்தவர் தான் ஊர்மிளா. சீதை ஜனகரின் வளர்ப்பு மகள், ஊர்மிளா தான் சொந்த மகள். தசரதரோட 4 புதல்வர்களும் ஜனகரின் குடும்பத்தில் தான் திருமணம் செய்தாங்க. ஜனகருக்கு 2 மகள்கள் சீதையும் ஊர்மிளாவும் இருப்பது போல ஜனகரின் சகோதரரான குசத்வஜனுக்கும் 2 மகள்கள் இருந்தாங்க. அவங்கதான் மாண்டவியும் ஸ்ருதகீர்த்தியும். ராமர் சீதையையும், லக்ஷ்மணன் ஊர்மிளாவையும், பரதன் மாண்டவியையும், சத்ருக்னன் ஸ்ருதகீர்த்தியையும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. சீதையும் ஊர்மிளாவும் ஜனகரின் மகள்கள் அப்படிங்கிறதுனால இவங்க இருவருக்குமே பாத்தீங்கன்னா அக்கா தங்க பாசம் கொஞ்சம் அதிகமாவே இருந்ததுங்க. ஊர்மிளா லக்ஷ்மணனுடன் கல்யாணமானவுடன் அயோத்தியில் மகிழ்ச்சியா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் ஒரு பெரிய இடியே வந்து இறங்குது. அதாவது ராமர் வனவாசம் செல்ல போறாரு அப்படின்னு. லக்ஷ்மணனும் ராமரும் வனவாசம் செல்ல தீர்மானிக்கிறாங்க. ஊர்மிளாவும் லக்ஷ்மணனுடன் போக நினைத்தாலும் அதுக்கு லக்ஷ்மணன் உடன்படல. நான் மனத்தில் ராமரை பாதுகாக்க வேண்டும் ஊர்மிளா, நீ இங்கேயே இருந்து என் பெற்றோரை கவனித்துக்கொள் என்று சொல்ல ஊர்மிளா அவள் மனதை திடப்படுத்திக் கொண்டு மறுப்பு எதுவும் சொல்லாமல் ஏற்றுக்கொள்றாங்க. ராமாயணத்துல வெளியில பெரிய அளவுக்கு பேசப்படாத ஒரு பாவப்பட்ட கதாபாத்திரம் ஒன்று இருக்குதுன்னா அது ஊர்மிளாவோட வாழ்க்கை தான். ஏன்னா சீதைக்கு ராமர் அருகில் இருந்தாரு, லக்ஷ்மணனும் அண்ணா அண்ணான்ட்டு ராமரோடு இருந்தாரு. ஆனா ஊர்மிளா ஒருவரும் இல்லாத தனிமையில் அயோத்தியில் வாழ்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, லக்ஷ்மணன் உறங்காமல் ராமருக்கும் சீதைக்கும் காவல் காக்க நேரிட்டதால தூக்கத்திற்கு கடவுளான நித்ரா தேவியின் வேண்டுகோளுக்கு இணங்கி ஊர்மிளா லக்ஷ்மணனோட தூக்கத்தையும் சேர்ந்து ஏத்துக்கிறாங்க. லக்ஷ்மணன் 14 வருஷம் தூங்கல. அந்த தூக்கத்தை ஊர்மிளா ஏற்றுக்கொண்டு தூங்கி தன் வாழ்நாள கழிக்கிறாங்க. தூக்கம் எல்லாத்துக்கும் ஒரு வரப்பிரசாதங்க. ஆனா ஊர்மிளாவிற்கோ அந்த தூக்கமே ஒரு சாபம் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஊர்மிளா தன் தூக்கத்தையும் தூங்கணும், லக்ஷ்மணன் தூக்கத்தையும் தூங்கணும். இருக்கும் கொஞ்ச நேரத்துல சாப்பிடுவது, குளிப்பது, உடை மாற்றுவது, அப்புறம் தன் மாமியார்கள்லாம் நலம் விசாரிப்பது என்றுதான் இருக்கும். ஊர்மிளாவோட 14 வருட வாழ்க்கையும் இப்படித்தான் கழிந்தது. 14 வருடங்கள் கழித்து ராமர், லக்ஷ்மணன், சீதை நாடு திரும்புறாங்க. அயோத்தி மக்களெல்லாம் சந்தோஷத்தில் திளைக்கிறாங்க. ஊர்மிளாவை சொல்லணுமா? அதன் பிறகு லக்ஷ்மணனும் ஊர்மிளாவும் சந்தோஷமா வாழ்றாங்க. அந்த சந்தோஷத்திற்கு பரிசாக 2 மகன்கள் பிறக்கிறாங்க. அவங்க பெயர் அங்கதன், சந்திரகேது. லக்ஷ்மணன் தனது அண்ணன் ராமனுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்தது போல ஊர்மிளா தனது கணவர் லக்ஷ்மணனுக்காக தனது வாழ்க்கையை தியாகம் செஞ்சாங்க. தியாகம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அது உயர்ந்தது. பலரும் அறிந்திடாத தியாகமே அதிக வலிமை வாய்ந்தது. ராமாயணத்தில் சீதையை தெரியும் அளவுக்கு சீதையின் தங்கை ஊர்மிளாவை பலருக்கு தெரியாது.
ஆனால் எதையும் ஸ்ரீராமனின் நாமம் சொன்னால் ஓடியே வருவார் ஹனுமான், க்ஷேமம் நமக்கருள்வார் ஸ்ரீராம பக்த ஹனுமான். வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவின் பதிவில் நம்ம அயோத்தியின் முக்கியமான ஒரு நதியான சரையு நதியின் கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அனைத்து நதிகள் போலவே இந்த சரையு நதியும் ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு நதி தான். ஆனால் அந்த ஊரில் இருக்க மக்கள் இதை எந்த ஒரு புனிதமான காரியத்திற்கும் மேக்சிமம் பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. அது ஏன் அப்படிங்கிற கதையை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ராமாயணத்துலேருந்து ஒரு சின்ன பகுதியோட கதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, சரையு நதியை ஏன் புனிதமான சில விஷயங்களுக்கு பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க, தர்ப்பணம் கொடுக்கறது, அஸ்தி கரைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த நதியை நம்ம போற்றி புகழ்ந்து வழிபடுறதெல்லாம் உண்மை தான். ஆனால் ஏன் இந்த பாரபட்சம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பெருமாளின் 8வது அவதாரம் தான் ராமாவதாரம். ராமாவதாரம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு புனிதமான ஒரு அவதாரம். ராமர் அப்படிங்கிறவரை ஒரு மனிதரை விட, அதாவது மனுஷ ரூபத்தில் இருக்க தெய்வம் ஒரு அவதார புருஷர். ராமர் அப்படிங்கிற அவரை விட அவரோட நாமம் ஸ்ரீராமா அப்படிங்கிற அந்த நாமம் ரொம்பவே பவரானது அப்படின்னு ஹனுமன் ப்ரூஃபே பண்ணியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஸ்ரீராமர் அவதரித்த ஜென்ம பூமியான அயோத்தியோட முக்கியமான ஒரு நதி தான் சரையு நதி. அந்த நதியை மக்கள் அதிகமாக புனிதமான ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துறதில்ல. அந்த நதி வழிபடுறாங்க, புனிதமாக நினைக்கிறாங்க. ஆனாலும் அதை திதி கொடுக்கறக்கு, மற்றபடி ஈமச்சடங்கு நடக்கிற விஷயத்துக்கு அதுக்கெல்லாம் அதிகமாக உபயோகிக்கிறாங்க. மற்றபடி இந்த வீடு புண்ணியாச்சனை தொழிப்போம் இல்லையா, புனித நதியின் நீர், அந்த மாதிரி விஷயத்திற்கெல்லாம் அவங்க அதை பயன்படுத்த முன் வரதில்லை. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதோட விளக்கத்தை தான் உங்களுக்கு நான் இதில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ராம அவதாரம் முடிய போகிற காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில் ராமா, இனி உங்களோட பூமியில் வாழக்கூடிய காலம் அப்படிங்கிறது முடிய போகுது அப்படிங்கிறத ராமர்கிட்ட கன்வே பண்ணுறதுக்காக சொல்றதுக்காக யமதர்மராஜா அயோத்திக்கு வந்திருக்காரு, அந்த அரண்மனைக்கு வந்திருக்கிறாரு. அப்படி வந்திருக்கிறப்ப ராமர்கிட்ட யமதர்மர் துறவு வேடம் போட்டு தான் பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ ராமர்கிட்ட ஆனால் ராமருக்கு தெரிஞ்சிருது அது யமதர்மராஜன்னு. மக்களுக்கெல்லாம் அது ஒரு யாரு துறவி மாதிரி தான் தெரியும். நார்மலான ஒரு துறவி மாதிரி தான் மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் ராமருக்கு தெரியும் வந்திருக்கிறவர் யமதர்மர் துறவ வேடம் பூண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு அவருக்கு தெரியும். அந்த யமதர்மராக வந்திருக்க முனிவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்படி நான் உங்ககிட்ட பேசுகிறப்ப தனி அறையில் தான் பேசுவேன். அப்போ அந்த அறைக்குள்ளே யாருமே வரக்கூடாது அப்படின்னு வாக்குறுதினாங்க. அப்படி அதை மீறி வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மரண தண்டனை நீங்கள் விதிக்கணும் அப்படின்னு ராமர்கிட்ட யமதர்மர் கேட்டுக்கிறாரு. அதுக்கு ராமரும் சரி அப்படின்னு சம்மதிக்கிறாரு. ஓகே, சம்மதிச்சதுக்கு அப்புறமா ஒரு தனி அறையில யமதர்மரும் ராமரும் மட்டும் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்க சமயத்துல காவலாளிகள் யாரையும் முன்னாடி நிறுத்தாம தனது அன்பு தம்பியான லக்ஷ்மணனை முக்கியமான விஷயம் நான் இவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், யாரையும் உள்ள விடாத. அந்த மெய்காப்பாளர்களா இருக்கிறவங்க ஏதாச்சும் தவறுகள் இழைத்து விடுவார்கள், அதாவது தவறுகள் செய்து விடுவார்கள். இதே நம்மளோட தம்பியா இருந்துச்சு அப்படின்னா அந்த எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிச்சிடுவாரு அப்படின்னு நினச்சிதான் லக்ஷ்மணனை அந்த ரூமுக்கு முன்னாடி மெய்காப்பாளராக கொஞ்சம் நேரம் இரு, யாரு வந்தாலும் உள்ள விடாத அப்படின்னு அவர் கன்வே பண்ணியிருந்தாரு. அவரும் அதுக்கு சம்மதிச்சிட்டாரு. இப்போ உள்ள கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கு. வெளியில இவர் நல்லபடியா பார்த்துட்டு இருக்கிறாரு, யாருமே அந்த அறைக்குள்ள போகாம. அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு முனிவர் வராரு. அவர் ஏற்கனவே ரொம்ப ரொம்ப கோவப்படுற ஒரு முனிவர் தான். எதுக்கு எடுத்தாலும் சட்டுன்னு கோவம் வந்துடும் அவருக்கு. அந்த முனிவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் உடனடியாக நான் ராமனை பார்க்கணும், ராமனை பார்த்து நான் ஒரு விஷயத்த கன்வே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு லக்ஷ்மணன் முடியாது, இதுக்கு நான் எந்த காரணத்தை கொண்டு உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாது, அவர் முக்கியமான ஒரு வேலையா ரூம்ல பேசிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பொறுமையா அவர் எடுத்துக்கூடாது. ஆனா இவர் எவ்வளவு பொறுமையா எடுத்துக்கூடாலும் அதை கேட்கிற சூழ்நிலை அந்த முனிவர் கிடையாது.
விஸ்வாமித்திர முனிவர் வந்து கிடையாது. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, ரொம்பவே கோபத்தோட உச்சிக்கே போயிடுறாரு. போயிட்டு, நீ என்ன ராமரை பார்க்க விட்றியா, இல்லை வந்து இந்த அயோத்தியவே தரமட்டமாக்கட்டுமா, சபிக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஹார்ஷாக பேச ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் வந்து நம்ம ஒருத்தனால உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம ஒருத்தன் தான் சாவோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஏன்னா வந்துட்டு உள்ள யாரை வந்தாலும் மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படிங்கிறதுல ராமர் ஃபர்ஸ்டே அவர்கிட்ட கன்வே பண்ணி தான் அவர் வந்து வெளியில் நிற்க வச்சிருப்பாரு. இப்போ வந்து உள்ளே போனால் வந்து இப்படி ஒரு பெரிய தண்டனை இருக்குது, வெளியில இருந்தா அயோத்தியே அழிஞ்சுங்கிற நிலைமையில் இருக்கு. இப்போ வந்து அயோத்தியே அழியறதுக்கு நம்ம ஒருத்தன் வந்து தவறு செய்ததுனால மரணிக்கிறது பரவாயில்ல அப்படின்னு வந்துட்டு லக்ஷ்மணன் வந்து முடிவெடுத்து அந்த அறையின் கதவை வந்து திறக்கிறாரு. அந்த அறையின் கதவை திறக்கிறப்ப துறவு அதாவது வந்து முனிவர் வேடத்துல இருந்த யமன் வந்து தனது ஒரிஜினல் ரூபத்துக்கு வந்துட்டு அடுத்த செகண்டே வந்து டிஸப்பியர் ஆயிடுறாரு, மறைஞ்சிடுறாரு. ராமருக்கு வந்து ஒரே பதட்டமா இருந்தது. என்னடா இப்படி பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷாக் ஆகும் இல்லையா, அதே மாதிரி அவருக்கும் ரொம்ப கவலையா இருக்கு. என்னடா இது, இப்படி கதை திறந்துட்டியே, இப்போ நான் உனக்கு வந்து மரண தண்டனை விதிக்கணுமே அப்படின்ட்டு. ஆனாலும் வந்துட்டு இது வந்து ஏற்கனவே வந்து யமன் வந்து தெளிவா அவர்கிட்ட சொல்லிட்டாரு, நீங்க வந்து வரக்கூடிய காலகட்டம் இது, அதனால வந்து இந்த அவதாரத்தை முடிச்சுட்டு நீங்க வந்து வந்துருங்க வைகுண்டத்துக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால அவர் வந்து தன் மனதை வந்து திடப்படுத்திட்டு அவர் வந்துட்டு மரண தண்டனை வந்து அவருக்கு வந்து ஸ்ரீகரிச்சுக்கிறேன் அப்படின்னு தம்பியே வந்து ஒத்துக்கிட்டாரு. அண்ணா, நான் செஞ்சதுக்கு வந்து நான் வந்து தண்டனை ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு அவர் என்ன பண்ண, லக்ஷ்மணன் அப்படிங்கிறது வேற யாரும் கிடையாது, பார்க்கடல்ல பெருமாளுக்கு வந்து ஆதிசேஷன் அப்படிங்கிறவர் தான் வந்து மெத்தையா இருப்பாரு. அந்த ஆதிசேஷன் தான் வந்து இங்க வந்து தம்பி லக்ஷ்மணனை வந்து அவதரிச்சிருப்பாரு. இப்போ வந்து ராமரோட அவதார நோக்கம் நிறைவடைய போகுது அப்படிங்கிறப்ப வந்துட்டு அதுக்கு முன்னாடியே வைகுண்டத்துல அவருக்கு தேவையான ஆதிசேஷன் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஆதிசேஷன் வந்து முதல்ல மரணிக்கிற மாதிரி வந்து அமைச்சிருக்கும் கடவுள் விதியின்படி. அப்போ வந்து அவர் என்ன பண்றாரு, தனது இந்த பூலோக வாசத்தை வந்து சராயு நதியிலோட மூழ்கிதான் வந்து அவர் வைகுண்டம் போறாரு. ஓகேங்களா. இந்த லக்ஷ்மணனா இருக்கிற ஆதிசேஷன் என்ன பண்றாரு, சரையு நதியோட கரைக்கு போயிட்டு அந்த நதியை வணங்கிட்டு அந்த நதியில மூழ்கிடுறாரு. மூழ்கின உடனே வந்துட்டு அவர் சொந்த ரூபமான ஆதிசேஷன் ரூபம் எடுத்து வைகுண்டம் செல்றாரு அப்படிங்கிற கதை. இதை பார்த்த ராமரும் வந்துட்டு ரொம்ப மனம் வந்து நொந்து ஒரு மாதிரி சோகமாயிட்டு அவரும் அந்த சரையு நதியிலேயே விழுந்து மூழ்கி தனது அவதார நோக்கத்தை நிறைவேடிச்சிட்டு அவர் வந்து சொந்த ரூபமான பெருமாள் ரூபத்துல மக்கள் அனைவருக்கும் காட்சி கொடுத்துட்டு அவரும் வைகுண்டம் போறாரு. இவங்க அந்த லக்ஷ்மணன் உள்ள போன உடனே வந்துட்டு அடுத்து வந்து ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் நடுவுலயே வந்துட்டு சங்கும் சக்கரமுமா இருந்தவர் தான் வந்து மிச்ச 2 தம்பிகள். பரதன் சத்ருகனன் ரெண்டுமே வந்து பெருமாளோட சங்கும் சக்கரமுமா இருந்தவங்க தான். அதனால வந்துட்டு லக்ஷ்மணன் உள்ள போனதையுமே இந்த பரதன் சத்ருகனனும் வந்து அந்த நதியிலேயே போயிட்டு தனது ஒரிஜினல் ரூபத்துக்கு வந்துருவாங்க. அதுக்கு அடுத்துட்டு வந்து பெருமாள் ராமபிரானும் அந்த நதியில மூழ்கி தனது ஒரிஜினல் ரூபத்துக்கு வந்துட்டு வைகுண்டம் சென்றதா வந்து வரலாறு வந்து நம்மளுக்கு தெளிவா சொல்லிட்டு இருக்கு. அதனால அவங்க வந்து மூழ்கி இந்த பிறவியை முடிச்சிட்ட காரணத்தினால எந்த ஒரு புனிதமான ஒரு விஷயத்துக்கும் இவங்க வந்து இந்த நதியோட நீரை பயன்படுத்துறது கிடையாது. இப்படி அனைவரும் மோட்சம் அடைஞ்சு அவங்கவுங்க வைகுண்டத்தரோட பதவியை மறுபடியும் கிடைச்ச போனங்காட்டி இந்த நதி நீர் எடுத்து நல்ல விஷயத்துக்கு அதிகமாக பயன்படுத்துறதே கிடையாது, பெரும்பாலும் பயன்படுத்துறதே கிடையாது. இந்த நதி நீரை யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இறுதி சடங்குகள்லாம் அதிகமாக செய்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆழமாகவே மக்கள் வந்து நம்பிட்டு இருக்கிறாங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு சிறிது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ராமாயணத்தை படித்த மாதிரி அப்படின்னு நான் நம்புகிறேன். நமக்கு அந்த ஸ்ரீராமர் அருள் கொடுத்தாரு அப்படின்னா அவரோட கருணையால் நாமும் அயோத்தியில் அவர் பிறந்த ஊரில் அவரோட ஆலயம் சென்று அவரை வழிபடும் பாக்கியம் கிடைக்கட்டும் அப்படின்ட்டு வேண்டி இந்த வீடியோவை வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.